இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம வந்து ஏபாத் ஆட்டோ பைலட் வந்து யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஏபாத் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைலில் எதனா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் வந்து அந்த ஜாமலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோ பைலட்னு இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் வந்து எதனா இஷ்யூஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணும். இல்லைனா அந்த ஒர்க் ஃப்ளோ அனலைஸ் பண்ணிட்டு எதனா டாக்குமெண்ட் ரிலேட்டடு, ஆர்குமெண்ட் ரிலேட்டடு, வேரியபிள் ரிலேட்டடு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அதையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட்ஸு யூஏபாத் ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் கூட இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ராப் ஆக்டிவிட்டி இயர் ஆர் ஜென்ரேட் வித் ஆட்டோ பைலட். ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரேட் வித் ஆட்டோ பைலட் கொடுக்குறேன். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. எப்படி நம்ம சேட் ஜிபிடி வந்து ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். இப்போது நம்ம என்டர் பண்ணலாம். ரைட் ஏ ஓகே கெட் a string from user and check that string is palindrome or not. அதாவது ரிவர்ஸாக போட்டாலும் பார்த்தீங்கன்னா சேம் வேர்ட்ஸ் தான் வரும். அதுதான் palindrome. ஓகே, print the output in the message box. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா எப்படி அது எரர் இல்லாமல் ஜென்ரேட் ஆகுதா இல்லை ஆர்குமெண்ட்ஸ் எதனா மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி எப்படி கோடு வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டிலாம் எதுவும் ட்ராக் பண்ணி போட தேவையில்லை. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து பில்ட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ கன்ஃபார்ம் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே கண்டிஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 எரர் வந்து காட்டுது. ஸோ என்னென்னா இந்த யூசர்ஸ் வந்து இந்த அவுட்புட் வந்து இங்கே அசைன் ஆகலை. அதாவது ப்ராம்ப்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம். டீட்டெயிலாக கொடுத்தா அது வந்து இந்த இந்த இன்புட் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கு இந்த வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிள் வந்து கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி டீட்டெயிலாக அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் சரி, ஓகே, இப்போ வந்து எரரோட ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ரைட் சைடு பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த யூஏபாத் ஆட்டோ பைலட்டே வந்து ரிவ்யூ பண்ணிடுச்சு நம்ம ஒர்க் ஃப்ளோவில். கெட் சஜஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ரிவ்யூ ஒர்க் ஃப்ளோ இஷ்யூஸ் கெட் சஜஷன்ஸ். இங்கே ஒரு எரர் வந்திருக்கு. இது வந்திருக்கு. அதாவது கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இதனோட அவுட்புட் வந்து அசைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எரர்னு பார்க்கலாம். இஃப் ஆக்டிவிட்டிஸ் மிஸ்ஸிங் த கண்டிஷன் டு எவாலுவேட் வெதர் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் எ palindrome or not. சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன கொடுக்கலாம்? அப்ளை கொடுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோடனே அது என்னாச்சு, 2 எரரும் பார்த்தீங்கன்னா யூஏபாத் அனலைஸ் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் டயலாக் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நம்மளோட இன்புட் வந்து யூஏபாத் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணோம் பேக்கெண்டில். ஸோ ரன் ஆயிடுச்சு. என்டர் எ ஸ்ட்ரிங். ஸோ நான் வந்து யூஏபாத்னு டைப் பண்ணுறேன். இது வந்து palindrome கிடையாது. ஸ்ட்ரிங் இஸ் நாட் எ palindrome. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இன்னொரு ரன் பண்ணுறேன். லெவல்னு டைப் பண்ணுறேன். லெவல் அவுட்புட் ஸ்ட்ரிங் இஸ் எ palindrome. ஏன்னா நம்ம திருப்பி போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து மாறாது. இன்னொரு ரன் பண்ணுறேன். ரன். ரேடார். ஸோ நம்ம ரிவர்ஸை போட்டாலும் பார்த்தீங்கன்னா சேம் வேர்ட்ஸ் தான் இருக்கும்.
திஸ் ஸ்ட்ரிங் இஸ் ஏ palindrome. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா UiPathல வந்து UiPath ஆட்டோ பைலட் வந்து ஒர்க் ஆகுது. நான் இது போக போக வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக எப்படி வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறான்றது வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.